ஹாய் ஹலோ, நான் உங்கள் மகேஸ்வரி. உன்னை கண்ட நாள் முதல்ன்ற ஸ்டோரி கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஸ்டோரி மகேஸ்வரி எழுதின ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சீரியஸாக போயிட்டுருக்கு ஸ்டோரி. கேட்குற எல்லாருக்கும் தெரியும். ஸ்டோரி கேட்குறதோடு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி ஃபீல் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உன்னை கண்ட நாள் முதல் அத்தியாயம் 16. நீண்ட நெடிய முத்தத்தை அவள் இதழ்களில் ஓவியமாய் வரைந்தவன் பின் நிமிர்ந்து நின்று அவள் கண்களை கள்ளச் சிரிப்புடன் ஊடுருவவும், சி நீங்க ரொம்ப மோசமத்தான் என்றவள் அவன் மார்பில் இரு கைகளாலும் குத்தினாள். எவ்வளவு மோசம்? இவ்வளவு இவ்வளவு என்று கைகளை விரித்து சிரிப்புடன் கேட்டான். என்னை 4 நாளும் கலவரப்படுத்திவிட்டு சிரிப்பு என்ன வேண்டி கிடக்குது என்றவள் அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள். அரவிந்த் பிரபாஸ் சென்று கட்டிலில் அமர்ந்தான். காரணம் தெரிந்து கொள்ளணுமா? ஆமாம் என்றாள். அப்போ இங்க வாடி என்றான். வந்துவிட்டேன் என்றாள். உட்காரடி என்று அவன் மடியை காட்டினான். மடியிலா? நான் மாட்டேன்பா என்று சினுங்கினாள். அவன் மனங்கவர்ந்தவள். மடியில் உட்காரலனா சொல்ல மாட்டேன் என்றான் வீராப்புடன். அவள் மெல்ல கூச்சத்துடன் அவன் மடியில் அமர்ந்தாள். மடியில் அமர்ந்தவளை இரு கைகளாலும் இறுக்கிக் கொண்டான். அவளின் வலுவான கைகளில் மாட்டிக்கொண்ட மானசாதேவி, அத்தான் இதெல்லாம் தப்பு என்று முணங்கினாள். எனக்கு தெரியும்டி, நீ ஒன்றும் புதுசா பாடம் நடத்த வேண்டாம். நீங்க என்னோடு இங்கே இருக்கிறது பெரிய மாமாவுக்கு தெரிந்தால் வம்பாகி போயிடும். தொலைந்தோம். ஆமாம், தொலைந்துதான் போவோம் ஒருத்தரில் ஒருத்தர் என்று புன்னகைக்கவும், என்ன உளறீங்க அத்தான்? அவருக்கு முதலில் தெரிகிறது தான் பெட்டர். அப்போதான் காலம் கடத்தாமல் உடனே நமக்கு திருமணம் நடக்கும். உங்களுக்கு பயமா இல்லையா? எதுக்கு பயப்படணும்? சின்ன வயசுலேயே அவரிடம் உன்னை பொண்டாட்டின்னு சொன்னவன் இந்த அத்தான் என்று கூறி சட்டை காலரை கெத்தாய் தூக்கிவிடவும், என் அத்தான் வீரன்தான், ஒத்துக்கிறேன். சரி சொல்லுங்க, சென்னையில் பார்க்கில் சந்தித்த போது ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆனதுன்னு சொன்னீங்க? ஆஸ்பத்திரியில் உங்களை கண்ட நான் பகலில் சிரித்து இரவில் அழுது தலையணையை நனைத்தேன். ஏன் அப்படி சொன்னீங்கள் அத்தான்? என் அழகு, அறிவு, அந்தஸ்து, சொத்து சுகம், பிஸ்னஸ் கண்டு பார்க்கும் பெண்கள் எல்லாம் ஆசைப்படுவார்கள் எனவும், தற்பெருமை தற்கொலைக்கு சமம் என்றவள் கலுக்கென்று சிரிக்கவும், குறுக்கே பேசாதே தேவிமா, அப்புறம் கோர்வையாய் சொல்ல முடியாது. கொஞ்சிவிட்டு அரவிந்த் பிரபாஸ் தொடர்ந்தான். நான் உன்னை நினைத்து வாழும் போது என்னிடம் வந்து காதலை சொல்லி நிற்கும் பெண்களிடம் கொஞ்சமாய் விளையாடுவேன். முக்கியமாக ஒருத்தர் அனுமதி வேணுமே என்பேன். யார் அனுமதி என்று கேட்பாங்க. என் மனைவியின் அனுமதிதான் என்பேன். விக்கி விலகி விடுவார்கள். அப்புறம் சில பெண்கள் டேட்டிங் போகலாமா என்று கேட்டு நிற்பார்கள். போகலாமே என்பேன். எப்போது என்பார்கள். நாளைக்கு என்பேன். நான் காத்திருப்பேன் என்பார்கள். நான் அதற்கு முன்னே பின்னே நேரம் கடந்தாலும் காத்திருமா, ஏன்னா என் மனைவியிடம் இருந்து தப்பித்து வரணும் இல்லையா என்பேன். அவர்கள் முகம் போகும் போக்கை பார்க்க வேண்டுமே, ஐயோ பாவம் என்றிருக்கும். அப்படி திமிராய் அலைந்து கொண்டிருந்தவன் உன்னை சர்ச்சில் பார்த்தவுடன் முதலாய் பார்ப்பது போல் உணரவில்லை. காலம் காலமாய் ஜென்மம் ஜென்மமாய் பழகியவளை போல இருக்கவும் உன் அருகில் வந்தேன். முகத்தில் மாற்றம் இருந்ததாலும் அதே சின்ன வயது தேவியிடம் பார்த்து பழகிய கண்களும் மூக்கும் செப்பு உதடுகளும் எனக்கு என்னவோ செய்தியை சொன்னது. உன்னிடம் ஈர்ப்பு அதிகமாகி அருகில் வந்து ஹாப்பி பர்த்டே கூற, நீயோ என் வாழ்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் முன்னே பின்னே பார்த்தது உண்டா என்றெல்லாம் கூற, நானும் குறும்பு செய்ய நீ கோபம் கொண்டு சென்று விட்டாய். அன்று மாலையே என் நிலாச்சோரில் பார்க்கவும் என்னை அறியாமல் உன் அருகில் வந்தேன். நீ பேரர் என்று நினைத்து பேசவும் நானும் உண்மையை சொல்லாமல் நடித்து விட்டேன். பிறகு கடற்கரையின் சந்திப்பு கட்டி புரண்டு கலேபரமாகிவிட்டது. மீண்டும் பூங்காவில் சந்தித்த போது நீ கோபம் கொண்டு மலையேற பார்த்தாய்.
உன்னை மலையேறாமல் இருக்கவும் நீ என் முகத்தை பார்த்து நல்ல முறையில் பேச வேண்டும் என்றுதான் அந்த மனைவி குழந்தை சென்டிமெண்ட்டை கூறியது. என் நம்பிக்கை பொய்க்காமல் என் முகம் பார்த்து பேசினாய். பிறகு கம்பெனியில் சந்திப்பு. உன் மனுவில் மானசா தேவி என்று இருந்ததையும் தந்தை பெயர் ராகவன் என்று இருந்ததையும் கண்டு சின்னதாய் பொறி தட்டியது. உனக்கு வேலை கொடுத்து உன்னை பற்றி அறிய நினைத்தேன். நீ வேலையில் சேர வேண்டிய நாள் நீ வராமல் போகவும் நான் பதறி உனக்கு ஃபோன் செய்தது. விளக்கம் போதுமா என்று பெரிதாய் அரவிந்த் பிரபாஸ் விளக்கம் கூறி முடிக்கவும், தேவிக்காக காத்திருக்கேன்னு பேர் பண்ணி கொண்டு மானசாவின் மேல் ஆசைப்பட்டு இருக்கீங்க இல்ல என்று கோபம் கொள்ளவும், ஏய் ராட்சசி, இது நாள் வரை ஒருத்தியையும் கண்டு சலனப்படாத மனது உன்னை கண்டு லேசாய் சலனப்பட்டது என்றால் ஏன் தெரியுமா? நீ என்னுடையவள் என்று என் மனம் இனம் கண்டு கொண்டதால்தான். என் மனம் சரியாத்தானே உன்னை கண்டுபிடித்து இருக்கு. ஆனால் நான் எவனோ கண்டவன் என்னை தொட்டு விட்டான்னு கத்தி கதறி எத்தனை முறை இந்த மேனியை சோப்பு போட்டு கழுவினேன் தெரியுமா தான்? என் தங்கம், என் வைரம் என்று அவளை இறுக கட்டி கொண்டான் அரவிந்த் பிரபாஸ். இன்னைக்கு அடுத்த எபிசோடும் சேர்த்து பார்த்துடலாம். உன்னை கண்ட நாள் முதல் அத்தியாயம் 17. கொஞ்ச நேரத்தில் இருவரும் விடுபட்டனர். அவன் அருகில் அமர்ந்தவள் கேட்டாள், காத்திருந்தேன்னு சொல்றீங்களே, எப்படி காத்திருந்தீங்க? மானசா கேட்கவும், எனக்கு உன் கேள்வியின் அர்த்தம் புரியலடி தங்கமே என்றவன் அவளின் உதடுகளை விரல்களால் நெருடினான். பேச்சுலராவா இல்ல பிரம்மச்சாரியா காத்திருந்தீங்களா? ஏய் ஏய் மானசா, என்ன என்று சுட்டு விரல் நீட்டி சிரிக்கவும், பேச்சுலர் என்றால் திருமணமாகாதவர் என்பதை மட்டும்தான் குறிக்கும். ஆனால் பிரம்மச்சாரி என்றால் ஒழுக்கமானவர் என்று பொருள். உங்களுக்கு தெரியும் தானே அத்தான் என்று மானசா கூறவும், சரியான கல்லிடி நீ. இந்த ராஜகுமாரன் இந்த இளவரசிக்காக இது நாள் வரையும் பிரம்மச்சாரியாகத்தான் காத்திருந்தேன். உன்மேல் சத்தியம். மானுமா, அடுத்ததா நீ அத்தான் அத்தான்னு இந்த செப்பு இதழ்களால் அழைப்பது ஆளை கொள்ளுதடி அரைக்கி என்று ரசிப்புடன் அரவிந்த் பிரபாஸ் கூறவும், இனி அத்தான்னு கூப்பிடல போதுமா? ஏய் ஏய், இது அநியாயம். அப்போ அத்தான்னு கூப்பிடவா? கிறக்கத்துடன் கேட்கவும், என்றான் மயக்கத்துடன். அத்தான்னு நான் கூப்பிடணும்னா இப்போது என்னை வெளியே கூட்டிட்டு போங்க. அதுவும் என் பெரிய மாமன் பார்க்க என் கைப்பிடித்து அழைத்து போகணும். அப்படி கூட்டிட்டு போனால் எனக்கு என்ன தருவ? ஃபாரின் ஸ்டைலில் உதடுல நீயா என்னை கிஸ் பண்ணணும். அவள் வெட்கத்துடன் முணங்கினாள். நான் போய் என்னை ஃப்ரெஷ் செய்து வேறு உடை மாற்றி வருகிறேன், நீயும் தயாரா இரு என்றவன் தன்னறைக்கு ஓடினான். அவள் சேலையை களைந்துவிட்டு வெள்ளையில் ஆகாய வண்ண பூக்கள் போட்ட டிசைனர் சுடிதாரை அணிந்து தயாராகி நிற்கவும், அவனோ அதே ஆகாய வண்ண ஜீன்ஸ் பேண்ட்டும் காலர் வைக்காத வெள்ளையும் நீலமும் கலந்த முழுக்கை வைத்த டிஷர்ட்டுடன் மன்மதனாய் அவள் அருகில் வந்தவன் இருவரின் உடைப்பொருத்தம் கண்டு மலர்ந்து வாய்விட்டு சிரித்தான். 5-6 வயதை அவன் உடை குறைத்திருக்கும். அவள் கைப்பற்றினான். அத்தான், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்க விசுவாமித்திர பெரியப்பா கண்டால் தீண்டத்தகாதவளை தொட்டது போல் கத்துவார். வேண்டாம் என்று கெஞ்சினாள். பொம்பளை பெட்கட்டியதில் நான் பின்வாங்க மாட்டேன், வா பார்த்து விடலாம். அவன் முரடனாகவும் அதை அலட்சியம் செய்து அவள் கைப்பற்றி இறங்கவும் அத்தனை பேரும் ஆச்சரியமாக பார்க்க அசோகன், அம்மா நம்ம ஹோட்டல் வரை சென்று வருகிறேன் என்று நடந்தபோது, அரவிந்தா என பெரியப்பாவின் குரல் தடுத்தது. என்ன பெரியப்பா, அவளை எங்கே இழுத்து போற? உனக்கு வேற வேலை இல்லையா என்று கத்தவும், இப்போதே மணி 8 ஆகுது, பேச நேரமில்லை, வருகிறேன் பெரியப்பா அரவிந்த் பிரபா சொல்லிவிட்டு தைரியமாய் நடக்கவும் அசோகன் வெறுப்பு மேலிட உற்று உறுத்தார். சிங்கப்பூர் ஹோட்டல் நிலாச்சோரில் காரை கொண்டு போய் நிறுத்த சென்னையை விட பல மடங்கு பெரிதாய் அவளை பிரமிக்க வைத்தது.
முதலாளியை கண்டதும் மரியாதையுடன் வணங்கினர். முதலில் சாப்பிடலாம், பிறகு நம்ம ஹோட்டல் பப்பில் கொஞ்ச நேரம் ஆட்டம் பாட்டம் என்று பொழுதை கழித்துவிட்டு பங்களா திரும்பலாம், சரியா என கேட்கவும், சாப்பிடலாம், ஹோட்டலை சுற்றி பார்க்கலாம், பப் டான்ஸ் அதெல்லாம் வேண்டாமத்தான் என்று அவள் மறுக்கவும், சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான், பயப்படாத, உன்னை ஒன்றும் செய்து விட மாட்டேன். தனியறையில் ஏசி ஜிலுஜிலுப்பில் இருவரும் நெருங்கி அமர்ந்திருந்தனர். நீண்ட நாள் காத்திருந்ததன் தவிப்புக்கு அந்த நெருக்கம் இருவருக்கும் தேவைப்பட்டது. அவள் கையை எடுத்து முத்தமிட்டு கன்னத்தில் வைத்து கொண்டான். அத்தான், விடுங்க, பேரர் வந்து விட போறார். வரட்டுமே, பெண்களை கண்டால் காத தூரம் ஓடுவேன், தள்ளியே நிறுத்தி பேசுவேன். அதையெல்லாம் கண்டவங்க தான் என் தொழிலாளிங்க. உன்னை அழைத்து கொண்டு வரவும் எல்லோரும் எப்படி வியந்து உலக அதிசயத்தை பார்ப்பது போல் பார்க்குறாங்கன்னு பார்த்ததானே என்றால், நீங்க பேரர் வேலை பார்த்து மனைவி 2 குழந்தைங்கன்னு எப்படி குடும்பம் நடத்துறீங்களோன்னு உங்களுக்காக அன்று பார்க்கில் வருத்தப்பட்டேன். என்னை பார்க்கிற போதெல்லாம் உன்னை அறியாமல் என்கிட்ட ஈர்ப்பு வந்ததன் காரணமாகத்தான் நீயும் என்கிட்ட அந்த அளவு சண்டை போட்டையான்னு தோன்றதுமானோ. அப்படியும் இருக்கலாம். ஏன்னா உங்கள் கூர்மையான பார்வை என்னுள் புகுந்து ஏதேதோ செய்யும். அதை தடுக்க ரொம்பவே கஷ்டப்படுவேன் என மானசா ஒத்துக்கொள்ளவும், பார்த்தாயா, யாரும் தனக்கான ஜோடியை காணும் போதுதான் மயங்குவாங்க. அவங்க மனசுல மாற்றம் வரும். இதுக்கு பேர்தான் பூர்வ ஜென்ம பந்தம், பிணைப்பு. ஜென்ம ஜென்மமாய் உடலுக்குத்தான் மாற்றம் வரும், உருவத்தில் தான் மாற்றம் ஏற்படும். ஆனால் உணர்வுக்கும் உள்ளத்துக்கும் மாற்றம் வராது, ஆன்மாவுக்கும் மாற்றம் வராது. ஓ என்று உதட்டை குவித்து ஆச்சரியப்பட்டவளின் உதடுகளில் மின்னலாய் எழுந்த அழகை கண்டவன் சட்டென்று குனிந்து தன் முத்திரையை பதிக்கவும், கதவு தட்டப்பட சட்டென்று மீண்டான். தட்டுகளை மேஜையில் பரப்பிவிட்டு பேரர் சென்று விட்டான். அரவிந்த் பிரபாஸ் உணவை உண்டவாறே அவளிடம் பேசினான். மானசா, இப்போதெல்லாம் தமிழ் படங்கள்ல அதிகமாக கிராமம்தான் முக்கிய கதைக்களமாக அமையுது. கதாநாயகனின் நாயகியின் பால்ய பருவத்து இளமை நினைவுகளை, அதிலும் குறிப்பாக ஆலமரத்தடியில், அரச மரத்தடியிலும் ஆற்றங்கரையோரமும் ஆண் பெண் குழந்தைகள் விளையாடி கொண்டிருப்பதை போன்ற காட்சிகளை பார்க்கும்போது எனக்கு நம்ம சின்ன வயது நினைவுகளை ஞாபகப்படுத்தும். அடுத்ததா படத்துல நீ அப்பாவாம் நான் அம்மாவான்னு குழந்தைங்க விளையாட்டு விளையாடும் போது உன் நினைவு வந்து பெரிதா இம்சிக்கும். ரொம்ப கஷ்டப்படுவேன். உன்னை எப்போது பார்ப்பேனோ என்று மனம் கிடந்து தவிக்கும். அவன் அவ்வாறு கூற மானசா நொறுங்கி போனாள். அத்தான், என் செல்ல அத்தான் என்று அவன் தோளில் சாய்ந்தாள். மானசா, இப்போ அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா என்று ஆர்வமாய் கேட்டான். பா, அது ஏதோ கள்ளம் கபடம் அறியாத வயதில் விளையாடியது. இப்போ கள்ளம் கபடு அறிந்த வயதில் நீங்க விளையாட்டோடு நிறுத்துவீங்களா என்ன என்று குறும்புடன் மானசா கேலி போல கேட்கவும், அடடா, நீ என்னை நல்லா தாண்டி புரிந்து வைத்திருக்கிற. ஆனால் நீ நினைக்கிறா போல வரம்பு மீறி வரம்பு மீற மாட்டேனாம். சும்மா என் ஆசைக்காக ப்ளீஸ் என்று அவன் பரிதாபமாய் கெஞ்சவும், மானசா வெட்கத்துடன் பிரபாஸை ஏமாற்ற விரும்பாமல், நீங்க அப்பாவாம் என்று சுட்டு விரலை நீட்டி அவனை பார்த்து சொல்லவும், நீங்க அம்மாவாம் என்று அவன் அவளைப் போலவே சுட்டு விரல் நீட்டி சொல்லவும், நீங்க வேலைக்கு போவீங்களா, நீ வீட்டை பார்த்துக்குவியா, நீங்க பணம் சம்பாதிப்பீங்களா, நீ சமைப்பியா, நான் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருவேனாம் என்றவன் பின் சிரிப்புடன், நீ தட்டிலை சோற்றை போட்டு பிசைந்து ஊட்டி விடுவையாம். மானசா, உனக்கு முன்னாடி உணவு இருக்கவில்லையா இந்த அத்தானுக்கு ஊட்டி விடுறது? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் என்று வாயை திறந்து கெஞ்சவும், அவள் தட்டில் இருந்த நெய் ரோஸ்டை சாம்பாரில் நனைத்து அவனுக்கு ஊட்டினாள். முகம் நாணத்தால் சிவந்து போனது. அவன் தட்டில் இருந்த தோசையை அவளுக்கு ஊட்டிவிட்டான். இருவர் தட்டிலும் இருந்த உணவு காலியாகி அவர்கள் வயிறும் நிரம்பிவிட அந்த பொன்னான நேரம் முடிந்து நன உலகத்துக்கு வந்தனர்.
அடுத்து அவள் கைப்பற்றி ஆட்டம் பாட்டம் நடந்த அறைக்கு அழைத்து சென்றான். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அங்கே ஒலித்த இசைக்கு ஏற்ப நடனமாடிக்கொண்டிருந்தனர். மது வாடையும் சிகரெட் நாற்றமும் அவள் நாசியை குப்பென்று தாக்கி அருவருக்க வைத்தது. நிறைய பேர் அவனுக்கு நண்பர்கள் போல ஹாய் சொன்னார்கள். மானசா மிரள மிரள பார்த்து கொண்டு அவனை ஒட்டி நின்றிருந்தாள். அவன் கை அவள் இடையை சுற்றி பற்றி இருந்தது. சார் ட்ரிங்க்ஸ் ப்ளீஸ் என்று கூறி பேரர் ஒரு ட்ரேயோடு வந்து நிற்கவும், யாயா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சின்னதா 2 பெக் என்றவன் கண்ணாடி டம்ளரை எடுத்து அவள் புறம் நீட்டவும், சை என உமட்டியவள், நீங்க குடிக்கிறதே தப்பு, இதில் என்னையும் குடிக்க சொல்றீங்களா? இருங்க, நம்ம கல்யாணம் ஆகட்டும், அதுக்கு பிறகு குடிக்க விடுறனான்னு பார்க்குறேன் என்று மானசா எச்சரிக்கவும், ஏய் மானசா, நான் ஒன்று பெரிய மொடா குடியன் அல்ல. தொழில்முறை பார்ட்டிகளிலும் நல்ல நாளில் நண்பர்களின் வற்புறுத்தலுக்கும் தான் மதுவை தொடுவேன். இப்போது நான் உன்னை கண்ட சந்தோஷத்தில் இருக்கிறேன். குடிக்க வேண்டும் போல தோன்றுதடி. தேவி, உன்னோட அனுமதி கிடைக்குமா எனவும் என்று மறுக்க முடியாமல் மைவிலியால் ஜாடை காட்டி அனுமதிக்கவும் அவன் 2 டம்ளரை உள்ளே தள்ளினான். 3வது டம்ளரை எடுக்க போன போது இதுக்கு மேல் அனுமதிக்க மாட்டேன் என்று அவள் கையை பிடித்து கொண்டாள். மானசா தேவியின் அந்த உரிமை அரவிந்த் பிரபாஸுக்கு ரொம்ப பிடித்திருந்தது. இன்னைக்கு 2 எபிசோட் கேட்டு ஹாப்பியா இருங்க. ஓகே பாய், அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டோரி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.